கிராமத்து ஸ்டைலில் நண்டு குழம்பு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 3/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. பெரிய துண்டு இஞ்சி, அது ஒரு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து 3 பழமான தக்காளி சேர்த்து அரைச்சி எடுத்துருங்க. ஒரு வாணலி சூடு பண்ணி ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய், கொஞ்சம் சோம்பு, வெந்தயம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருங்க. 1 கப் அளவுக்கு பொடிசாக நறுக்கின வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அது கூட ஒரு 10 பல்லு பூண்டையும் தட்டி சேர்த்துருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் சும்மா ஒரே ஒரு தக்காளி போல் நறுக்கி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதேமாதிரி நம்ம அரைச்சி வச்ச விழுது அதையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இது நல்லா வதங்கினதும் இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக, மிளகாய் தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். ஏன்னா மிளகு சேர்த்து அரைச்சிருக்கிறோம். இதை சேர்த்து நல்லா கிளறிடுங்க. ஒரு 3/4 கப்பு புளி தண்ணி, கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற புளி தண்ணி சேர்த்துருங்க. இது ஒரு கொதி வந்ததோ நம்ம கழுவி வச்சுருக்கிற நண்டெல்லாம் எடுத்து அதில் நம்ம சேர்த்துடலாம். இந்த நண்டில் நல்லா இந்த சதைப்பற்று இருக்கும், கொழுப்பெல்லாம் இருக்கும். அதை ஓடு ஒரு 2 ஓடு நல்லா கழுவி வச்சுட்டு அதில் எல்லா கொழுப்பும் எடுத்து நல்லா அலசி வச்சாச்சு. அது தனியாக இருக்கட்டும். இப்போ இது தண்ணி சேர்த்து மூடி வச்சுருங்க, உப்பெல்லாம் சேர்த்து. நண்டு ஒரு 6-7 நிமிஷம் வேகட்டும். அதுக்குள்ளே 1/2 கப்பு தேங்காய், ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சி வச்சுருங்க. இப்போ அந்த நண்டு ஓட்டோடு இருக்கிற கொழுப்பை சேர்த்து அதை அப்படியே கலக்காத மாதிரி மேலே வச்சு தேங்காயும் சேர்த்து கரைச்சி விட்டுட்டு ஒரு 3-4 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுருங்க மிதமான தீயில். பாருங்கள், அந்த ஓட்டோட அந்த நண்டு கொழுப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதுதான் கிராமத்து முறையில் வைக்கக்கூடிய நண்டு குழம்பு. செய்து பாருங்கள், அவ்வளோ ஒரு சுவையாகவும் இருக்கும், சத்தும் நிறைந்தது.